டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் வந்து இந்த மணிமேகலை மற்றும் பிரியங்கா அவர்கள் இடையிலான இந்த கிளாஷ் அப்படின்றது வந்து என்னைக்கு பப்ளிக் ஃபாரம் கிட்ட வந்துச்சோ அன்னிலேருந்து அது ஒரு அடங்காத தீப்பொறியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, எல்லா மக்களும் அதை பற்றி ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜய் டிவி உள்ளேருந்தே நிறைய பேர் அதை பேச ஆரம்பிக்கும் போது தான் ஓகே, இது ரொம்ப நாளாகவே சஸ்டெயின் ஆகிருந்த ஒரு ப்ராப்ளம் இப்போ தான் வெளில வந்திருக்கு. எல்லாருமே யாராவது ஆரம்பிக்க மாட்டாங்களா, ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதா நம்மளுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துறதுக்கு அப்படின்றதுக்காக காத்துனுந்தாங்க அப்படின்னு தான் தெரியுது. இன்னும் வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து லேட்டஸ்ட் எபிசோட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தான் நிச்சயமாக புரியும். காரணம், புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஆமாம்பா பிரியங்கா எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக வந்து பேசுவாங்க, ரொம்ப கத்துவாங்க. ஷோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி ஒரு ஹை பிச்சிலே எப்போவுமே கத்தி வந்து அவங்க ஆங்கர் பண்ணுவாங்க. சமயத்தில் அது நல்லா இருக்கும், சமயத்தில் இறைச்சலாக இருக்கும், சமயத்தில் எரிச்சலாக இருக்கும். பட் ஒரு பிரியங்கா ஒரு நல்ல ஆங்கர் தானே, ரொம்ப காலமாக பண்ணுறாங்க. பல சாதாரணமாக வந்தாங்க விஜய் டிவிக்குள்ளே, அந்த பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க கிராப் பண்ணாங்க. அவங்க வந்து வளர்ந்து வர ஆங்கர் தானே, ஏன் பிரியங்கா மேலே தப்பு அப்படின்றது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, அந்த ஷோவை பார்க்காதவங்களுக்கு வந்து தோணும். ஆனால் உண்மையிலே அந்த டே ஒன்லேருந்து அந்த ஷோ பார்த்தவங்களுக்கு தான் அதனோட முழு வீரியம் தெரியும். நல்ல வேலைடா மணிமேகலை வந்து வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பப்ளிக் கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வந்து மற்ற எல்லாருடைய வாய்ப்புகளையும் தட்டி பறித்திருக்கிறார். மற்றவங்களை வந்து துரத்திட்டு தான் அந்த இடத்துக்கே வந்து உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. முக்கியமாக மணிமேகலை அவர்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறாங்க, இந்த மாதிரி நான் வெளியில் போகிறேன். ஆல்ரெடி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்த அது இன்ஃபர்மேஷன் தான். அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸை பார்த்தீங்கனாலே விஜய் டிவியில் வேலை செஞ்சவங்களே அந்த வந்து ஆதரிச்சிருக்காங்க. கிரேட் கட்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிரேட் கட்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவர்களும் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமை பிரியங்கா மூலமாகவோ இல்லை வேறு யார் மூலமாகவோ அவர்கள் கண்டிப்பாக சந்தித்திருக்க வேண்டும். அந்த தான் சந்தித்த ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணி தைரியமாக ஒருத்தங்க வெளில சொல்கிறாங்களே, நம்ம பேச வேண்டியதை நம்ம மனசுக்குள்ளே நினச்சதை ஒருத்தங்க தைரியமாக பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்காக காரணமாக தான் இந்த கிரேட் கட்ஸ் அப்படின்ற வார்த்தைகள் வந்து வரும். இன்னும் சொல்ல போனோம்னா, தனக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், வேற ஒருத்தர் அந்த இடத்துல குரல் கொடுக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருகிறது. அண்ட் எல்லா ஃபிங்கர்ஸும் வந்து பிரியங்கா மட்டும் தான் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்குது. எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி பாவனா அப்படின்னு ஒரு ஆங்கர் இருந்தாங்க. அவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பழைய போஸ்ட்டில் வந்து அவங்க ஒரு பழைய பேட்டியில் அவங்க சொன்ன ஞாபகம், நான் வந்து அங்கே ஆங்கர் பண்ணியிருந்தேன், சூப்பர் சிங்கர் நான் தான் ஆங்கர் பண்ணியிருந்தேன், கெஸ்ட் ஆங்கராக ஒருத்தவங்க வந்தாங்க, பட் இன்றைக்கி நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து அவங்க தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் டிவி மேனேஜ்மெண்ட் வந்து எங்கிட்ட என்ன சொல்லிடுச்சுன்னா, லைக் இனிமேல் உங்ககிட்ட உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கிடையாது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்போது ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரிக்கு வந்துட்டு அதை விட ஒரு ஹையான பொசிஷனில் ஷைன் ஆகின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாவனா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் அது வந்து மறைமுகமாக பிரியங்கா மீது தான் நான் டார்கெட் பண்ணுறது. இது எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல ஃபேஸ் பண்ணுற இது தாங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் வேற ஒருத்தங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க. நமக்கு வர வேண்டிய ரிவார்டையோ பேரையோ புகழையோ இல்லை நல்லா பண்ணியிருக்கான்ற ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷனையோ அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றது பார்ப்பாங்க. டாமினன்ட் கேரக்டர் எல்லாமே இருக்கும். பட் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, வெறும் பிரியங்கா மீது மட்டும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணணுமா? ஏன்னா பிரியங்கா சைட் ஆஃப் த ஸ்டோரி நம்ம கேட்டால் தான் அது கரெக்டாக தப்பா இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும். பட் நம்ம எதை பாயிண்ட் பண்ண விரும்பணும்னு நினச்சோன்னா, மேனேஜ்மெண்ட்டை பாயிண்ட் பண்ணணும். அதாவது ஒரு டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஒர்க்கர், அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் சொல்லி அதை அட்ரஸ் பண்ணி அதை தீக்கிற அளவுக்கு தான் மேனேஜ்மெண்ட் ஒரு எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் மணிமேகலை அவர்கள் வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கிட்டே டேரெக்டாக நான் சொல்லிட்டேன், இன்ஃபேக்ட் கன்சர்ன் பர்சன் கிட்டே நான் டேரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்றது சொன்னதுக்கப்புறமும் அவருக்கு சொல்யூஷன் கிடைக்காம வெளியில் வர அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா தேர் இஸ் எ வெரி சீரியஸ் ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் இந்த ஷோவே வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, மணிமேகலை வந்து இதற்கு முன்னாடி அங்கே கோமாளியாக தான் இருந்திருக்காங்க. கோமாளியாக இருக்கும்போது ஆக்சுவலாக பேசிக்கலாக அவங்க ஆங்கர் தான், சன் டிவிலேருந்து அவங்க பண்ண வந்ததெல்லாம் ஒரு ஆங்கரிங் மூலமாக தான் வந்தாங்க. பட் அந்த ஷோக்கு ஸ்பெசிஃபிக்காக கோமாளி ரோலுக்காக ஹையர் ஆன போது அவங்க எந்த இடத்துலையுமே என்னதான் அவங்களுக்கு உள்ளே வந்து அந்த ஆங்கரிங் இது இருந்தாலும் அப்பப்போ வெளியே நம்மளே ஒரு விஷயத்தில் ஸ்பெஷாலிட்டியாக இருந்தோம்னா சம்மந்தமே இல்லாத ஃபோரத்தில் கூட அதை பற்றி ஒரு பேச்சு வரும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம் வந்து வரும். பட் அவங்க ஒரு ஆங்கராக இருந்து மணிமேகலை இது வரைக்கும் நடந்த சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ஆங்கரோட ரோலில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல வந்து கோமாளியாக சூப்பராக பண்ணியிருந்த மணிமேகலை ஆங்கராக பண்ணதுக்கப்புறம் அவர்களால் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சானா முடியல அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், பிரியங்காவுடைய டாமினேஷன் நம்ம டே ஒன்லேருந்து பார்த்துன்னு இருக்கோம். லைக் கெஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணும்போது கூட ஜாலியாக எப்போவுமே ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பில்டப் கொடுக்காம ஒரு ஜாலியாக சப்டலாக கலாய்ச்ச மாதிரியே நம்மளோட அப்பா தானே அப்படின்ற மாதிரி செஃப் தாமோலாம் இன்ட்ரோ பண்ணும்போது ஒரு ஜாலியாக தன்னுடைய ஸ்டைலில் வந்து பண்ணியிருந்தாங்க மணிமேகலை அவர்கள். பட் அங்கேயும் வந்து பிரியங்கா வந்து இன்டர்ஃபியர் பண்ணி இல்லை கெஸ்ட்டுன்னு அப்படி தான் கூப்பிடணும் இப்படி தான் கூப்பிடணுன்றது வந்து இதெல்லாம் ஆக்சுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா
எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணி தூக்கியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வரணும், ஆன் ஸ்க்ரீனில் ஆன் ரெக்கார்டில் ஆன் ஏரில் போகணும் அப்படின்றது வந்து மேனேஜ்மெண்ட்டும் உருவாகிருக்குது. இவர்கள் போடும் சண்டை மூலமாக நாம் வந்து டிஆர்பியை ஏற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இது வரைக்குமே பிரியங்கா கிட்டேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் வரல. மேனேஜ்மெண்ட்டே டேரெக்டாக மணிமேகலை அவர்கள் அக்யூஸ் பண்ணதுக்கப்புறமும் மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து எந்த விதமான கிளாரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் வரல. கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ப்ளாயி போயிட்டா ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு போன கணக்கு தான் வேறு ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த ஷூஸை ஃபில் பண்ணிடுவாங்க. நாளைக்கு மணிமேகலை இல்லைனாலும் அந்த குக் வித் கோமாளின்ற ஷோ வந்து நடக்கும். பட் ஒரு எம்ப்ளாயிக்கான ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட் அங்கே கொடுக்கப்படுகிறதா அப்படின்றது தான் கேள்வி. அட் வாட் காஸ்ட் நம்ம வந்து அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கேள்வி தான் மணிமேகலை அவர்களுக்கு வந்துருக்குது. இந்த மாதிரி நாமும் பல இடத்துல வந்து அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளால் தியாகம் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு கடினமான முடிவுகளை வந்து பல முறை எடுத்திருப்போம். மணிமேகலையும் அந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் பண்ணியிருக்காரு. பட் நம்மளுக்கு என்னென்னா குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு ஷோவாக அது கடந்து விடாமல் இதற்கு பின்னாடி இருக்கும் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ உண்மையில் இங்கே மாற வேண்டியது பிரியங்காவோ இல்லை மணிமேகலையோ அந்த தனிப்பட்ட நபர்களை விட அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டை பார்த்து கொடுக்குற மேனேஜ்மெண்ட் தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.